ஒரு +2 படிக்கிற பையன் வகுப்பில் சோகமாக உட்காந்துருந்தான். உடனே அந்த வகுப்பு ஆசிரியர் போய் கேட்டார், "ஏன் தம்பி சோகமாக இருக்கிற? என்ன பிரச்சனை?" அப்படின்னு. "சார், நேற்று போன வாரத்தில் நான் வந்து திருவிளையாடல் படம் பார்த்தேன் சார். அந்த படத்தில் வந்து விநாயகருக்கும் முருகருக்கும் அந்த பழத்தின் காரணமாக போட்டி வருதுங்க. அப்போ சிவபெருமான் சொல்லிட்டார், யாருக்கு அந்த மாம்பழத்தை கொடுக்குறதுன்னு. உடனே வந்து போட்டி. போட்டியில் என்ன போட்டின்னா, யார் இந்த உலகத்தை முதல்ல சுற்றி வர்றீங்களோ அவங்களுக்கு இந்த மாம்பழத்தை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்லிடுறாரு. உடனே முருகர் என்ன பண்ணுறாரு, அவசரமாக மயில் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாருங்க விருன்னு உலகத்தை சுற்றுறதுக்கு. விநாயகர் என்ன பண்ணுறாரு, நாரதர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணி, உலகம் தான் அமையப்பன், அப்போ அப்பா அம்மா உலகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை சுற்றி வந்து பழத்தை வாங்கிக்கிறாருங்க அப்படின்னு நான் பையன். உடனே ஆசிரியர் கேட்டார், இதுக்கேப்பா நீ கவலையாக இருக்கிற அப்படின்னு. ஆமாங்க சார், இதே மாதிரி நேற்று எங்கள் வீட்டில் வந்துங்க, எங்கள் அண்ணன் இருக்கான், காலேஜ் படிக்கிறான், நான் வந்து +2. நானும் எங்கள் அண்ணனும் வண்டியை கேட்டோம், சொந்தமாக வண்டி வாங்கி கொடுங்க, எனக்கு ஒரு வண்டி, எங்கள் அண்ணனுக்கு ஒரு வண்டி அப்படின்னு. உடனே எங்கள் அப்பா சொன்னார், டேய் வெளியில் என்னோடய பழைய வண்டி நிற்கிது, அந்த பழைய வண்டி எடுத்துக்கிட்டு இந்த ஊரை போய் யார் முதல்ல சுற்றி வர்றீங்களோ அவங்களுக்கு தான் நான் வண்டி வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. சரி, அதுக்கு ஏன் நீ கவலைப்படுற? அப்புறம் எங்கள் அண்ணன் என்ன பண்ணால் அவசரப்பட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ நான் வந்து திருவிளையாடல் படத்தை யோசித்து திருவிளையாடலில் வந்து என்ன பேரண்ட்ஸை சுற்றி வந்தால் உலகத்தையும் சுற்றதா சொல்கிறாங்க இல்லைங்களா? உடனே நான் எங்கள் அப்பா அம்மா 3 சுற்றி வந்து நின்றுட்டேன். எங்கள் அண்ணன் என்ன பண்ணால் ஊரே சுற்றி வந்துட்டு மறுபடியும் வண்டியை கொண்டு நிறுத்திக்கிட்டு வந்து எங்கள் அப்பாவை பார்த்தாங்க. அப்படியா? சரி, அப்புறம் என்னாச்சு? உங்கள் அப்பா உனக்கு வண்டி வாங்கி தந்தாரா? உங்கள் அண்ணனுக்கு வண்டி வாங்கி தந்தாரா? அப்படின்னு ஆசிரியர் கேட்டார். உடனே பையன் சொல்கிறான், சார் சினிமாவில் மட்டும் பேரண்ட்ஸை சுற்றி வந்தால் மாம்பழத்தை உடனே கணபதி வாங்கிட்டார் விநாயகர். அது மாதிரி நான் தான் சார் எங்கள் அப்பா அம்மாவை சுற்றி வந்தேன், அப்போ எனக்கு தானே தரணும். ஆனால் எனக்கு வண்டி வாங்கி தராமல் எங்கள் அண்ணனுக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு சார். இன்னும் ஆசிரியர், அப்படியா? என்ன உங்கள் அப்பா என்ன காரணம் சொன்னார்? இன்னும் எங்கள் அப்பா சொன்னார், ஏன்டா டேய் வண்டி ஓட்ட தெரியுமா இல்லையான்னு செக் பண்ண உங்களுக்கு கேட்டால் நீ வந்து என்னை சுற்றிக்கிட்டு இருக்கிற, என்னை சுற்றி நீ வண்டி ஓட்ட போகிற. உங்கள் அண்ணன் பாரு வண்டி எடுத்துகிட்டு ஊரையே சுற்றி வந்துட்டான், அதனால் அவனுக்கு நான் வண்டி வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்கிறாரு சார் அப்படின்னு பையன் அழுதான். உடனே ஆசிரியர் சொன்னார், தம்பி அந்த காரணம் இருக்காது தம்பி, 18 வயசுக்கு மேலே தான் வண்டி ஓட்டணும். உங்கள் அண்ணன் காலேஜ் படிக்கிற, அவனுக்கு கண்டிப்பாக 18 வயசு முடிஞ்சிருக்கும். ஆனால் நீ வந்து +2 படிக்கிற, உனக்கு 18 ஆகலை. அதனால் உங்கள் அப்பா உனக்கு வண்டி வாங்கி தரல. அதனால் நீ வந்து திருவிளையாடலுக்கும் வண்டி வாங்கி தர்றதுக்கும் நீ எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது. பேரண்ட்ஸ் தான் முதன்மை. ஆனால் வண்டி ஓட்ட தெரிஞ்ச ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போனால் அங்கே ஆர்டிஓ சுற்றினா ஒரு லைசன்ஸ் கொடுத்துருவாங்களா? நீ வண்டி எடுத்துகிட்டு ரோட்டில் போகணும். அதனால் இப்போ வண்டி ஓட்டாத. நீ 18 வயசு +2 முடிஞ்சோடனே வண்டி ஓட்ட கற்றுக்க, வண்டி லைசன்ஸ் வாங்க, உங்கள் அப்பா கண்டிப்பாக உனக்கு வண்டி வாங்கி தருவார் அப்படின்னு சொன்னான். பையனும் சந்தோஷப்பட்டாங்க. பழனிமலை முருகனை தரிசித்து வரலான்னு சொல்லிட்டு தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி நான் கிளம்புனேங்க. அப்போ என் கூட படிக்கிற ஒரு பையன் வந்தான். என் கூட படிக்கிறவன், என்கிட்ட படிக்கிறவன், சின்ன பையன், +2 பையன். அவன் வந்தான், அவனையும் நான் கூப்பிட்டு போனேங்க. போனால் பஸ்ஸிலே போனோம். போய் அங்கே இறங்கி அப்புறம் மலை மேலே ஏறணும். மலையில் வந்து 650 படி. உடனே அந்த +2 பையனை சொல்கிறேன், சார் நான் வந்து இங்கேருந்து இந்த இதில் வரேன் சார், கூண்டில் அந்த விஞ்சில் வரேன் சார் அப்படின்னா. நான் சொன்னேன், தம்பி விஞ்சி கூட்டம் பயங்கரமாக இருக்குது, நீ தயவுசெய்து எங்கள் கூடயே வா, 630 படி தான், நம்ம ஏறி போய் கும்பிட்டு வந்துடலாம் சீக்கிரம் அப்படின்னு. இல்லை சார் நான் வந்து இதில் தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சான். சரி நீ வேணால் நில்லு, நான் போய் கும்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 630 படி ஏற ஆரம்பிச்சேன். படிக்கட்டில் ஏறது ஈஸிங்க. நீங்கள் யானை தடம்னு இருக்கும், யானை தடத்துலேயும் போகலாம், படிக்கட்டுலேயும் போகலாம். இப்போ படிக்கட்டில் நீங்கள் ஏறினீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் ஏறிடலாங்க, பொறுமையாக ஏறினாவே. யானை தடத்தில் போனீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இப்படி இருந்தாலும் எம்பெருமான் முருகனை போய் தரிசிக்கிற அந்த சந்தோஷத்தில் அது கடைப்பே தெரியாதுங்க பழனி போனீங்கன்னா. அப்போ நான் படிக்கட்டு ஏறி போய் மேலே கூட்டம், எனக்கு தமிழ் புத்தாண்டு இல்லைங்களா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் கூட ஆகுங்க சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு. லைனில் நின்று சாமி தரிசனம்லாம் பார்த்துட்டு கீழே வர்றப்போ அந்த என் கூட வந்தான் இல்லைங்களா பையன், அவன் அந்த விஞ்சில் ஏற லைனில் அங்கே பயங்கரமான கூட்டம். ஏன்னா அங்கே வந்து நடக்க முடியாதவங்க, வயசானவங்க இவங்கெல்லாம் நிற்பாங்க. அவங்க விஞ்சில் போகிறது நியாயம். இந்த சின்ன பையனுக்கு என்ன, இவன் அங்கேயே நின்றுட்டுருக்குறாங்க, கூட்டத்தில் டிக்கெட் வாங்க முடியல. அப்போது நான் சொன்னேன், தம்பி கடவுளை பார்க்க வந்துட்டோம், வயசானவனாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சின்ன பையன் தானே, நீ படிக்கட்டு ஏறி இந்நேரம் என் கூட வந்திருந்தேன்னா இறைவனையும் தரிசிச்சுக்கலாமே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த பையன் அப்போ தாங்க வருத்தப்பட்டான். ஆமாங்க சார் நீங்கள் சொன்னது கரெக்டு. அப்போ நான் இப்போயே ஒன்றும் குறைச்சிடல, வா மறுபடியும் போவோம், நான் மறுபடியும் 2வது முறை முருகனை பார்ப்பேன், எனக்கு ரொம்ப ஆசை, அதை என் கூட வா, இப்போயாவது வா அப்படின்னு சொல்லி மறுபடியும் மலை ஏறினாங்க. அந்த சின்ன பையன் கூட வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு, சார் இனிமேல் வந்தால் நான் வந்து படிக்கட்டிலே வந்துடுறேன் சார் சொன்னான் பாருங்க. அப்போ அந்த சின்ன பையனுக்கு பயனாக தெரியலைங்க, முருகப்பெருமானாக தெரிஞ்சான். ஓ முருகா போற்றி.
அக்பர் இந்தியாவினுடைய மிகப்பெரிய அரசர். மகா அக்பர்ன்னு சொல்றோம். அவருடைய அரசவையில பீர்பால்னு ஒரு மந்திரி இருந்தாரு. மிக நுட்பமானவர். அக்பர் தன்னுடைய தோட்டத்தில ஒரு கத்திரிக்காய் செடி வச்சிருந்தாருங்க. அந்த கத்திரிக்காய் செடி குழம்பு வச்சு குடுத்தாங்க. அது பிரமாதமான டேஸ்ட்டா இருந்தது. உடனே பீர்பால் அக்பர் பேசிட்டு இருந்தப்ப சொன்னாரு, "பீர்பால் அந்த கத்திரிக்காய் வந்துங்க பயங்கர டேஸ்ட்டா இருக்குது." அப்படின்னு உடனே பீர்பால் சொன்னாரு, "ஆமாங்க அரசே, நல்ல டேஸ்ட்டு. அதனால தான் அந்த கத்திரிக்காயோடைய தலையில வந்து கடவுள் வந்து ஒரு கிரீடம் மாரி வச்சிருக்காரு." ஏன்னா கத்திரிக்காயோட தலை காம்பு பார்த்தீங்கன்னா கிரீடம் மாரி இருக்கும். கிரீடம் மாரி வச்சிருக்காரு. அப்படின்னு அக்பருக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா! அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கத்திரிக்காய டெய்லி சாப்பிட்டாரு. 10, 15 நாள் தொடர்ந்து சாப்பிட்டோன்னே, அவருக்கு அது அலர்ஜி ஆகி உடம்புல பிக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. பிப்பு. அவர் பித்து மருத்துவர்லாம் வந்து மருத்துவம் பார்க்குறாங்க. உடனே பீர்பாலும் போய் அக்பர பார்க்குறாரு. உடனே அக்பர் சொல்றாரு, "இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப மோசங்க பீர்பால். பார்த்தீங்களா, தொடர்ந்து சாப்பிட்டா உடம்புல பிக்கிதுங்க." அப்படின்னாரு. உடனே அதுக்கு பீர்பால் சொன்னாரு, "ஆமாங்க அரசரே. அதனால தான் ஆண்டவன் அதோட தலையில ஒரு ஆணி அடிச்சு வச்சிருக்கிறான்." அப்புட்ன்னா அக்பருக்கு ஆச்சரியமா போச்சு. "என்னங்க, அன்னைக்கு நம்ம தலையில கிரீடம்னீங்க, இன்னைக்கு ஆணி அடிச்சிருக்குதுங்க. மாத்தி மாத்தி சொல்றீங்க." அப்புட்னா உடனே பீர்பால் சொன்னாரு, "அரசரே நான் வேலை செய்றது உங்ககிட்ட. அதனால உங்களுக்கு சாதகமா தான் பேசியாகணும். நான் கத்திரிக்காய்ட்ட வேலை செய்யல. எனக்கு சம்பளம் குடுக்குறது நீங்க தான்." அப்படின்னு சொன்னாரு பாருங்க. அக்பர் அந்த துன்பத்தையும் மறந்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாருங்க. இதத்தான் வள்ளுவர் சொல்றாரு, "அகலாது, அணுகாது, தீக்காய்வர் போல்க இகல்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார்." ஒரு அரசர் அதுவும் அந்த காலத்தில அரசர், இந்த காலத்தில ஒரு அதிகாரின்னு வச்சுக்கங்க. அதிகாரி பக்கத்தில ரொம்ப நெருக்கமாகவும் போகக்கூடாது. அவங்கள எதிர்த்தும் பேசக்கூடாது. ஒரு அடி டிஸ்டன்ஸ்லயே இருந்தோம்னாவே, நாம அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிக்கலாம். எவ்வளோ அற்புதமா வள்ளுவர் சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த கதையும் நல்லா இருந்தது. திருக்குறள் நல்லா இருந்ததுங்களா? நன்றி.